ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரொஃபசர் ஹமீஸ் பிளாக்ஸ் அகைன். நாம் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டார்க்குங்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு ட்விஸ்டிங் ஃபோர்ஸ் இல்லையா. டார்க் ப்ரொடியூஸ்டு இன் அ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, இப்படி எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் போய்கிட்டே இருக்குது சரிங்களா. இதில் நம்ம ஒரு டைப்போலை வைக்கிறோம். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இது -q, இது +q சரிங்களா. ரைட், இப்போ -q +qங்கிற ஒரு டைப்போலை ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் கொண்டு வைக்கிறோம் சரிங்களா. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதில் என்ன டார்க்கு இதில் ஒரு டார்க் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த டைப்போலை வைக்கும் போது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால இந்த டைப்போலில் ஒரு ட்விஸ்டிங் ஃபோர்ஸ் நடக்கும். அந்த ட்விஸ்டிங் ஃபோர்ஸை பற்றி படிக்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா. நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிக்கணும். அதில் இதை இப்படி கனெக்ட் பண்ணிக்கிடுவோம் சரிங்களா. இதில் சென்டரை ஓண்டு எடுத்துக்கிடுவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதை ஏண்டும் இதை பீண்டும் இது சீண்டு எடுத்துக்கிடுவோம் சரிங்களா. இதுதான் ஒரு தீட்டாங்கிற ஆங்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுலேயும் ஒரு அதே ஆங்கிள் தான் இருக்கும், இதுலேயும் அதே ஆங்கிள் தான் இருக்கும். தீட்டாங்கிற ஆங்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த டைப்போல் பிளேஸ்ட் இன் அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு சரிங்களா. சரி, இப்போ நம்ம இந்த டார்க் ப்ரொடியூஸ் ஆகிறத ஒரு டெரிவேஷன் மூலமாக இந்த டார்க் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா டார்க் எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ இது பி, இது சி, இது ஏ இப்படிங்கிறத சொல்லிட்டேன். சரி, இப்போ பார்ப்போம். டார்க் பார்த்தீங்கன்னா டார்க்குங்கிறது என்னென்னா டவ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இது உங்களுக்கு தெரியும், ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸு சரிங்களா. அப்போது ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் டவுன்னு உங்களுக்கு தெரியும். சரி ரைட், இப்போ இந்த டைப்போலில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், இந்த டைப்போலில் இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், புரியுதுங்களா. இந்த டைப்போலில் இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இந்த டைப்போலில் இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா F இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு E சரிங்களா. அப்போ QE அப்படிங்கிற பட்சத்தில் Qங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா இது +Q சார்ஜ் இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், F இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் இன்ட்டு -Q இன்ட்டு E ரைட்டுங்களா. சார்ஜ் இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு ரைட்டுங்களா, -Q இன்ட்டு E. சரி, அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஃபோர்ஸ் என்ன Q இன்ட்டு E இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன, இதுதான் BC. பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னது, இதுதான் BC. ஸோ Q இன்ட்டு E இன்ட்டு BC சரிங்களா. ரைட், இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா டவ் ரைட்டுங்களா. இதை நம்ம அடுத்த கட்டத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு சைன் தீட்டா எடுப்போம். அடுத்து சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். இதில் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஓலேருந்து ஏக்குள்ள டிஸ்டன்ஸ் ஏ, ஓலேருந்து பிக்குள்ள டிஸ்டன்ஸ் ஏ ரைட்டுங்களா. ஏ பி த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஓ அண்ட் ஏ, ஏ பி த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஓ அண்ட் பி ரைட்டுங்களா. ஸோ இந்த ரெண்டுக்கு இடப்பட்ட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா 2a. ரெண்டுக்கு இடப்பட்ட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2a. இது ஸ்ட்ரைட்டாக இதுக்கு பெர்பெண்டிகுலராக தான் வரும், சரிங்களா. ரெண்டுக்கு இடப்பட்ட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் 2aங்கிற டிஸ்டன்ஸ் இருக்கும். சரி, இப்போ நான் சைன் தீட்டா கால்குலேட் பண்ணுறேன். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் BC பை ஹைபாட்னியூஸ் பார்த்தீங்கன்னா 2a ரைட்டுங்களா, 2a ரைட்டுங்களா. அப்போ BC இஸ் ஈக்குவல் டு 2a சைன் தீட்டா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாம். BC இஸ் ஈக்குவல் டு 2a சைன் தீட்டா. சார் ஏன் சார் இதில் சைன் தீட்டா எடுத்தீங்க, காஸ் தீட்டா எடுக்கக்கூடாதா? காஸ் தீட்டா எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது. ஆனால் காஸ் தீட்டா எடுத்தால் நமக்கு ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ் தான் சைன் தீட்டா. காஸ் தீட்டா எடுத்தால் அட்ஜசன்ட் சைடு இந்த இது பாருங்கள் ஏசின்னு வந்துடும் ரைட்டுங்களா. அது நமக்கு தேவையில்லை, ஏசியினுடைய வேல்யூ நமக்கு தேவையில்லை, பிசியோட வேல்யூ தான் தேவை. அப்போது சைன் தீட்டான்னு எடுத்தால் தான் opposite side by hypotenuse. So opposite side is BC by
2a. BC by 2a is equal to sin theta. So BC is equal to 2a sin theta. ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை தூக்கி இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ டவு இஸ் ஈக்குவல் டு q இன்ட்டு இ இன்ட்டு பார்த்தீங்கன்னா பிசிக்கு என்னது 2a sin theta. q இன்ட்டு இ அதாவது இன்ட்டு 2a sin theta. ஸோ இதை வந்து டவு இஸ் ஈக்குவல் டு 2aq இன்ட்டு இ sin theta. q இன்ட்டு இ sin theta. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ டவு இஸ் ஈக்குவல் டு 2aq அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா டைபோல் மொமெண்ட். டைபோல் மொமெண்ட்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா p இஸ் ஈக்குவல் டு 2a இன்ட்டு q. 2a இன்ட்டு qங்கிறது டைபோல் மொமெண்ட், ரைட்டுங்களா? ஸோ இதில் டைபோல் மொமெண்ட்டோட வேல்யூ தான் p இஸ் ஈக்குவல் டு 2aq. ஸோ டவு இஸ் ஈக்குவல் டு 2aqக்கு பதிலாக pன்னு போட்டுக்கோங்க இன்ட்டு இ இன்ட்டு சைன் தீட்டா. சரியா? இன்ட்டு இ இது p இன்ட்டு இ இன்ட்டு சைன் தீட்டா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு பிஇ சைன் தீட்டா, ரைட்டுங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு பிஇ சைன் தீட்டா. இதை நம்ம வெக்டார் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா டவு இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு பி வெக்டார் கிராஸ் இ வெக்டார்னு எழுதிக்கலாம். டவு இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் இ வெக்டார்னு எழுதிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து தீட்டாவோட வேல்யூ வந்து எந்த வேல்யூ வந்தால் இதனுடைய டார்க் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நீங்களே சொல்லுங்கள். இதில் தீட்டாவோட வேல்யூ பார்த்துக்கோங்க. தீட்டாவோட வேல்யூ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைபோலானது 90 டிகிரிக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரிக்கு வந்துச்சு அப்படின்னா theta is equal to 90 டிகிரின்னு போட்டோம்னா sin 90 டிகிரி is equal to பார்த்தீங்கன்னா 1. ஸோ டவு இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு இ. பி இன்ட்டு இ சைன் தீட்டா தானே. டவு இஸ் ஈக்குவல் டு வெக்டார் ஃபார்மில் இல்லாமல் டேரெக்டாக எழுதணும்னா பி இன்ட்டு இ சைன் தீட்டா. சைன் தீட்டாங்கிறது 1. ஸோ பி இன்ட்டு இ, ரைட்டுங்களா? ஸோ டவு இஸ் ஈக்குவல் டு பிஇ, ரைட்டுங்களா? tau is equal to p into e, ரைட்டுங்களா? ஸோ tau is equal to p into e தான் ஃபைனல் எக்ஸ்பிரஷன். tau is equal to p into e தான் ஃபைனல் எக்ஸ்பிரஷன்.